வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 6ஆம் இடத்தில் குரு நின்ற பலன்கள். உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல குரு நிக்கிறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். 6ஆம் இடத்துல குரு நின்னா என்ன ஆகும்? முதல் வரி, 6ஆம் இடத்துல சுபர்கள் நிக்க கூடாது. அதுல குரு நின்னா கண்டிப்பா பிரச்சனை அதிகம்தான். அதுக்காக 6ல் குரு நிக்குதுன்னு பயந்துக்க தேவையில்லை. பிரச்சனை எப்படி அதிகம் எப்படிங்கிறதெல்லாம் சிலர் உங்களுக்கு நான் சொல்லி விளக்குறேன். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க, உங்களுக்கு புரியும். 6ல் குரு அப்படின்னாலே அது தொந்தரவான இடம் தாங்க. இவங்களுக்கு எதிரி இவங்க தான். வெளியிலிருந்து எதிரிகள் வரவே வேண்டியதில்லை. இவங்களே இவங்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு நின்னார்னா எங்க பார்ப்பாருன்னு பார்க்கணும். 6ஆம் இடத்துல குரு நின்னா அவர் எங்க பார்ப்பாரு அப்படின்னு பாருங்க. 6ல் குரு நின்னா முதல்ல உங்க 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் என்ன? வாக்கு, உங்க வருமானம், உங்க பேச்சு, உங்க குடும்பம். அப்ப 6ல் நின்று ஒரு கிரகம் 2ஆம் இடத்தை பார்த்தா, குரு பார்த்தாருன்னா உங்க பேச்சுனால நீங்க ஏதாவது வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிக்குவீங்க. இது இருக்காம பார்த்துக்குங்க, கவனமா இருக்கணும். ஆனா 6ல் குரு இருந்தா பிளஸ்ஸும் இருக்கு சார்னா இருக்குங்க. நீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா 6ல் குரு நின்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்களால 10 பைசா மிச்சம் பண்ண முடியாது 6ல் குரு இருந்தா. சார், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. பார்த்தா பிரம்மாண்டமான வேலை, கார்ல தான் போறேன், ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எப்படி ஒரு 50 கோடி பணம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சாமி, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், போங்க அப்படின்னு சடைஞ்சுக்குவாங்க. வெளியிலிருந்து பார்க்குற நண்பர்கள், உறவுகள், உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு பிள்ளை, 6ல் குரு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா 6ல் குரு இருந்தா உறவுகள் முதல்ல பகையாயிருங்க. உறவுகள் தான் முதல்ல பகையாகும். புத்திரஸ்தானத்தில் தடையோ தாமதமோ போராட்டத்தையோ கட்டாயம் கொடுக்கும். குழந்தை பிறப்புல முதல்ல பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உங்களுக்கு யோகம். ஆண் வாரிசா பிறந்துருச்சுன்னா உங்களை ஒரு கசக்கிட்டு தான் விடும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது பொது பலன். மீதி உங்க ஜாதகத்துல அந்த குருவை யார் பார்க்குறாங்க, என்ன நட்சத்திரங்கிறதெல்லாம் வேற. இது பொது, ஜென்ரலா ஒரு 85% கட்டாயம் பொருந்தி வந்துடும். உறவுகளை பகை பண்ணிக்கிறதெல்லாம் 6ல் இருக்கிற குரு தான். 6ல் குரு உறவில் பகைங்கிறான், ஊரில் பகைங்கிறான். அப்போ தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறத பேசி உறவுல ஊருக்குள்ள எல்லாத்தையும் பகை பண்ணிக்கும். உங்களுக்கு எதிரி எப்படி வருவாங்க தெரியுங்களா? 6ல் குரு இருந்தாலே எதிரி மறைமுகமா கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. உங்களால சமாளிக்கவே முடியாது. ஒரு சாதாரண ஆளா இருப்பாங்க, எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எதிரி எப்படி வருவாங்க தெரியுங்களா? இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்களோ அவங்க தான் எதிரியாவாங்க. நல்ல பக்தியோடு இருப்பாங்க, அவங்க எதிரியாவாங்க. சில நேரங்கள்ல கோயிலுக்கு போவீங்க, அங்க இருக்கிற குருக்கள் கூட சண்டை கட்டி எதிரியாயிருவார் 6ல் குரு. குழந்தைங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியாயிரும், குழந்தைகளை ஃபியூச்சர்ல. அப்ப 6ல் குரு இருக்கிறவங்க வாக்குஸ்தானத்தை பார்க்கறதால நிறுத்தி நிதானமா பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இதுல துலா லக்னக்காரங்களுக்கு 6ல் குரு இருந்தா அந்த குருவுக்கு கொண்டாட்டம் தான். உங்களுக்கு பிரச்சனையை கூட அள்ளி கொட்டிடுவார். சிம்ம லக்னக்காரங்களுக்கு 6ல் குரு இருக்குன்னு வச்சுக்கோ, அதுவும் போராட்டம். 5 கூடையவர் போய் 6ல் மறைவார். பொதுவாக 6ல் குரு மறைகிறதே உங்க தந்தை, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்க 2வது தொழிலில் பிரச்சனை பண்ணாமல் போகாது. நீங்க 2வது ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு தொழில் இருக்கு, செகண்டா 2வது ஒரு தொழில் பண்றேன் சார். 6ல் குரு இருக்கிறவங்களுக்கு 2வது தொழில் பண்ணும்போது போராட்டம் அதிகமா இருக்கும், கடன்கள் அதிகமாக. முதல் தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்,
2வது தொழில் பண்ணும்போது கடனை அதிகமாக வாங்கி போட்டு பெரிய பிரச்சனையில் ஆக்காயிருவாங்க. 6ல் குரு இருந்தால் எங்கே பார்ப்பார்? 12ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 12ஆம் இடம்ங்கிறது என்ன? வீண் விரயம். அந்த எதிரிகளால் மனக்குழப்பம் வந்து தூக்கம் கூட வராது. பெண் குழந்தைய பிறந்தால் தப்பிச்சுக்கலாம். ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய ஜாக்கிரதையே பார்த்துக்கும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கும் 6ல் குரு இருக்கும்போது. இதோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கனெக்ட் ஆகி 6ஆம் இடத்துல குரு கூட ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் அது கொண்டாட்டம் அதிகமாகிடும். பிரச்சனையிலிருந்து மீளவே முடியாது. ஐயோ தாங்கவே முடியல சார். ஆனால் சமுதாயத்தில் கெத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். நல்ல போஸ்டிங் கொடுத்துரும். கெத்தாக நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சிடும். அரசாங்கம், அரசியல் இதெல்லாம் சூப்பராக கொடுத்துரும். ஆனால் பிரச்சனை ஓயவே ஓயாது. தலைவலியாகவே இருக்கும். எப்படா நாள் கழியும், தூங்குவோம், அடுத்தடுத்து எப்படி எப்படி நம்ம நகர போகிறோமோ அப்படின்னு உங்களுக்கு கட்டாயம் அது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே பரிகாரம் தாங்க இதுக்கு, தலை சிறந்த பரிகாரம். என் அப்பன் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சரணாகதி பண்ணிருங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வு. தீர்வையும் கொடுத்துட்டேன். யாருங்க அப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நீங்கள் யாரும் ஜாதகம் பார்க்கல, இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். பொது நலன், நல்ல எண்ணம், அதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா எத்தனையோ பேர் 6ல் குரு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நேராக திருச்செந்தூருங்க. ஏன்னா 6ஆம் இடம் சம்ஹாரம் பண்ணுற இடம். சம்ஹாரம் அப்படின்னா ஒருத்தர் அழிக்கிற இடம் 6ஆம் இடம். அப்போ சம்ஹார மூர்த்தி அங்கே தான் இருக்காரு. முருகர் சம்ஹாரம் பண்ண இடமும் அங்கே தான். அப்போ கந்தசஷ்டி கவசம் படிங்க, நல்லா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அந்த சம்ஹாரம் பண்ணுற நாள், சூரனை வதம் பண்ணுற நாளில் கடலில் பல லட்சம் பேர் குவிஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க. 6ல் குரு இருந்தால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் கொண்டக்கடலை தானம் பண்ணுங்க. கொண்டக்கடலை தானம் பண்ணிகிட்டே வாங்க. பாயில் பண்ணி பண்ணலாமா, அப்படியே எம்டியாக சும்மா அப்படியே கொடுக்கலாமான்னா நீங்கள் எப்படி வேணாலும் இந்த தானம் பண்ணலாம். யாருக்கு கொடுக்கலான்னா ஒரு குருக்களுக்கு கொடுங்க, ஒரு அந்தனருக்கு தானம் பண்ணுங்க, ஒரு 3 கிலோ வாங்கி தானம் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். குருவித்துறை போயிட்டு வாங்க, சோழவந்தான் பக்கத்தில் இருக்கு. 6ல் குரு இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. 6ல் குரு இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மஞ்சள் உடை அணிகிறத தவிர்த்துக்குங்க. இது மட்டும் ஒரு சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி 6ல் குரு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், ஒரு கௌரவத்தை கொடுக்கும். கடனாளியாகவும் வச்சிருக்கும். லோன் போட்டுட்டேன், லோன் இருக்குது, வியாதி இருக்குது, ஹெல்த்தை பார்க்குறதா, கடன் கட்டுவனா, என்ன பண்ணுறதுனே புரியலைங்கிற நிலைப்பாடு 6ல். ஆனால் 6ல் குரு இருந்தால் கடைசியாக அதோட ப்ளஸ் ஒன்று, அதை விட ஒரு ப்ளஸ் இருக்குது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் சமாளிக்கிறதுக்கு வில் பவர் உங்ககிட்ட இருக்கும். பார்த்துக்கலாம்ப்பான்னு ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு நின்றுவீங்க. அதெல்லாம் 6ஆம் இட குரு தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.